morning students. Now you are going to study about 10th standard social science from history unit 9. The lesson name is freedom struggle in Tamil Nadu. Tamil Nadu freedom struggle பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். freedom struggle என்னது விடுதலை போராட்டம். தமிழ் நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு? ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்திருக்கோம். இப்போ பார்க்க போறது அதனுடைய கண்டினியூவேஷன் பார்ட் 2. இதுல beginnings of the nationalist. beginnings என்ன பாத்தீங்கன்னா தொடக்கம் அப்படி சொல்றாங்க. beginnings of the nationalist. நேஷனலிஸ்ட்னா யாரு? தேசியவாதிகள். நேஷனலிஸ்ட்னா யாரு? தேசியவாதிகள். பிரஸ் the Hindu and ஸ்வதேசமித்திரன். நம்மளுடைய தேசியவாதிகள் எதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிரஸ்னா என்னன்னா ஊடகங்கள். பிரஸ்னா ஊடகங்கள், பத்திரிகைகள். என்ன பத்திரிகைகள் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the Hindu and the ஸ்வதேசமித்திரன் ரெண்டு பத்திரிகைகளை நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நேஷனலிஸ்ட் தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட பத்திரிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்திரிகைகள். ஒன்று த ஹிந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வதேசமித்திரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the appointment of T. Muthuswamy as the first Indian judge of the Madras High Court in 1877 created a furor in Madras presidency. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில 1877ல ஹை கோர்ட்ல ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்னன்னா டி முத்துசுவாமி. அவருடைய பேரு டி முத்துசுவாமி. இவரை ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜா மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணதுதான் மெட்ராஸ் பிரசிடென்சினா மெட்ராஸ் அதாவது மதராஸ் பிரசிடென்சில ஃபரர்னா மிகப்பெரிய பயங்கர பரபரப்பு உருவாகுது. ஃபரர்னா என்னது? மெட்ராஸ் பிரசிடென்சில அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்றாங்க. எதுக்காக உண்டு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the entire press in மெட்ராஸ்ல இருக்க என்டையர் பிரஸும் கிரிட்டிசைஸ்டு. அவர் என்ன பண்றாங்க? கிரிட்டிசைஸ்டுனா அவரை விமர்சனம் பண்றாங்க, பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. எதுக்காகனா appointment of an Indian as a judge. இந்தியன் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணதுல அவரை பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. யாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the press தான், ஊடகங்கள். opposed his appointment and the educated youth opposed his appointment. அவருடைய அப்பாயின்மெண்ட்டை என்ன பண்றாங்க? ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க, நெகட்டிவா பேசுறாங்க. உடனே the educated youth என்ன பண்றாங்க? நம்ம நாட்டில் இருக்கிற educated youth realized, உணர்றாங்க that the press was entirely owned by Europeans. அந்த கிரிட்டிசைஸ் பண்ற எல்லா ஊடகங்களும் யாருடையது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் உடையது. அப்ப அவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டி முத்துசுவாமின்றவர் ஃபர்ஸ்ட் ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்ண பொழுது அந்த யூரோப்பியன்ஸ் பிரஸ் தான் என்ன பண்றாங்க? அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ இதை நம்ம யூத் என்ன பண்றாங்க? எஜுகேட்டட் யூத் ரியலைஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த என்டையர் பிரஸும் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை சார்ந்தது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி and 4 other friends together started a newspaper, the Hindu, in 1878. ஹிந்துன்றது என்ன பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பத்திரிகை. ஹிந்துன்றது என்னது? இங்கிலீஷ் பத்திரிகை. இங்கிலீஷ் பத்திரிகை. அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியம் also started a Tamil nationalist periodical ஸ்வதேசமித்திரன். ஸ்வதேசமித்திரன்றது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட தமிழ் பத்திரிகை. ஸ்வதேசமித்திரன் இது எப்போ உருவானதுன்னா 18
1891ல பருவகால பத்திரிகையா இருந்தது. அதுக்கப்புறம் 1899ல அது வந்து டெய்லி பத்திரிகையா மாத்திருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட பத்திரிகைகள், ஊடகங்கள். எதுக்காகனா அந்த டி முத்துசுவாமி இருக்காரு, அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுல அந்த யூரோப்பியன் பிரஸ்லாம் என்ன பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை ஓவர்டேக் பண்றதுக்காக நம்ம நாட்டிலேயே பத்திரிகைகள் உருவாக்கி இருந்தா அவரை பத்தி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட 2 பத்திரிகைகள் தான். ஒன்று த ஹிந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸ்வதேசமித்திரன் தமிழ் பத்திரிகை. இது பருவ பத்திரிகையா இருந்தத டெய்லி பத்திரிகையா எப்ப மாத்தினாங்கன்னா 1899ல மாத்தினாங்க. இதுதான் அந்த பத்திரிகை த ஹிந்து. இது ஸ்வதேசமித்திரன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா ஷார்ட் ஃபார்ம் வந்து MMS அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா was the earliest organization in South India with clear nationalist objectives. அதாவது தொடக்கத்திலேயே இந்த MMS வந்து உருவாக்கிட்டாங்க. எங்க உருவாக்குறாங்கன்னா சவுத் இந்தியாவில் உருவாக்குறாங்க. வித் கிளியர் நேஷனலிஸ்ட், தேசியவாதிகளுடைய தெளிவான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபா. இதுல on 16th May 1884 MMS was started by M. Veera Raghavachari, P. Anandacharulu, P. Rangaya and few others. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க மெட்ராஸ் மகாஜன சபாவை. அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட இன்னும் few othersம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீர ராகவாச்சாரி, அனந்தச்சாருலு, பி. ரங்கையா. நெக்ஸ்ட் ரங்கையா became its first president. ரங்கையா தான் என்னது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா இந்த இதுக்கு மெட்ராஸ் மகாஜன சபாக்கு இருக்கிறாரு. Anandacharlu played an active role as its secretary. இதுல அவர் என்னவா இருக்காரு, செக்ரட்டரினா செயலாளரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரங்கையா பிரசிடென்ட்டா இருக்காரு மெட்ராஸ் மகாஜன சபாக்கு. நெக்ஸ்ட் அனந்தச்சார்லு அதுக்கு செக்ரட்டரியா இருக்காரு. நெக்ஸ்ட் the objective of MMS. MMS னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெட்ராஸ் மகாஜன சபா was to create a consensus among people of different parts of the presidency on various issues of public interest and to present it to the government. அதாவது பல்வேறு மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கு இல்லையா மாகாணத்துல, அங்க வாழ்கின்ற மக்கள் people of different parts, வெவ்வேறு பகுதியில் வாழ்கின்ற அந்த மக்களினுடைய இஷ்யூஸை அவங்க என்ன பண்றாங்க, கோரிக்கைகள்லாம் அவங்களுடைய நலன் கருதி கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கையா வைக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MMS, அதாவது மெட்ராஸ் மகாஜன சபா. அது மட்டும் இல்லை, அது என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா its demands என்னன்னா included conduct of simultaneous civil services examination. civil service examination இருக்கு இல்லையா, அதாவது பாருங்க இங்க தான் எழுதுறாங்க பாருங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்துலயும் இந்தியாலயும் ஒரே டைம்ல கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. இங்கிலாந்துலயும் இந்தியாலயும் ஒரே டைம்ல இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா IAS எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க, இங்கிலாந்து அண்ட் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா abolition of the Council of India in London. லண்டன்ல இருக்கிற இந்த இதை பாருங்க, இதுதான் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். லண்டன்ல இருக்கக்கூடிய கவுன்சில், இந்தியன் கவுன்சில். இதை என்ன பண்ணணும், அபாலிஷ் பண்ணணும். இதை அபாலிஷ் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும்,
இந்தியாலையும் இங்கிலாந்துலையும் ஒரே டைம்ல கண்டக்ட் பண்ணணும், ஒரே நாள்ல ஒரே டைம்ல கண்டக்ட் பண்ணணும்ன்ற டிமாண்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கவுன்சில், இந்தியன் கவுன்சில் லண்டன்ல இருக்கிறத அதை அபாலிஷ் பண்ணணும்னு டிமாண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், டாக்ஸஸ் என்ன பண்ணணும், குறைக்கணும், வரியை குறைக்கணும்ன்றாங்க. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மிலிட்டரியுடைய எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். நீங்க பாருங்க, மிலிட்டரி இவங்களுடைய செலவுகளை என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, குறைக்கணும். ஸோ அவங்க என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ஒரே டைம்ல வைக்கணும், இந்தியாவிலையும் வைக்கணும், லண்டன்லையும் ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணாங்க, டாக்ஸை குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ், சாரி டிமாண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா பல்வேறு இடத்துல வாழ்கின்ற மெட்ராஸ்ல பல்வேறு இடத்துல வாழ்கின்ற மக்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அவங்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு வரணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடரேட் ஃபேஸ், மாடரேட்னா மிதவாதிகள். இதுல the Indian National Congress founded in 1885, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1885ல ஆரம்பிக்கிறாங்க. The Indian National Congress leaders from different part of India attended several meetings before the formation of the Congress. காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பகுதிகளில் இருந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மீட்டிங்ல கன்சல்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த என்ன சொல்றாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல உருவாக்கப்பட்டது. Next, the first session of the Indian National Congress was held in 1885. 1885ல first session எங்க கூடுது, இந்த மீட்டிங் எங்க போடுறாங்கன்னா at Bombay. இங்க பாருங்க பாம்பே எங்க இருக்குன்னா இந்தியா மேப்ல இந்த இடத்துல இருக்கு, இதுதான் பாம்பே. இங்க தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மீட் பண்றாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க. அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அங்க தான் நடக்குது பாம்பேல. அவுட் ஆஃப் a total of 72 delegates, 22 members were from Madras. 72 representatives வராங்க, 22 members எங்க இருந்து மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மெட்ராஸ்ல இருந்து மட்டும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷனை அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் செஷனை கண்டக்ட் பண்றவர் யாருன்னா ஓமேஷ் சந்தர் பானர்ஜி. இது உங்க புக்ல கூட கிடையாது, நான் நெட்ல பார்த்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் செஷன் யாரு கண்டக்ட் பண்றாங்க, செகண்ட் செஷன் யாருடைய தலைமையில நடக்குது, தேர்ட் செஷன் யாருடைய தலைமையில நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் செஷன்ல யாருடைய தலைமையில நடக்குதுன்னா இந்த ஓமேஷ் சந்தர் பானர்ஜியுடைய தலைமையில நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the second session of the Indian National Congress was held in Calcutta in 1886. அதாவது செகண்ட் செஷன் எந்த இடத்துல நடக்குதுன்னா கல்கட்டால நடக்குது 1886ல with the Dadabhai Naoroji in the chair. இவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. சரியா, இவருடைய தலைமையில கல்கட்டால செகண்ட் செஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செகண்ட் செஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் செஷன், மூன்றாவது செஷன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா was held at Marquis Garden, now known as the Thousand Lights in Madras in 1887 with Badruddin Diopji as president. அப்ப இதோடைய பிரசிடென்ட் யாருன்னா இங்க இருக்காரு பாருங்க, பட்ருடின் தியோப்ஜி. இவர் தான் பிரசிடென்ட்டா இருக்காரு இந்த தேர்ட் செஷனுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடக்குதுன்னா பாம்பேல நடக்குது, செகண்ட் செஷன் கல்கட்டால நடக்குது, தேர்ட் செஷன் எங்க நடக்குதுன்னா மெட்ராஸ்ல 1000 லைட்ஸ்ல நடக்குது. Thank you students. இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.